ஜேகே நீ ஒரு ஸ்கூல் பார்த்துட்டு நீ அதே ஸ்கூல்ல சொல்றா பாப்போம். அது வேற சிக்கோ ஸ்கூல் எல்லாம் புள்ளிங்கவா இருப்பானுங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். பிரச்சனை அது குத்துனான்னு வச்சுக்க. அப்ப நான் வேலைக்கு என்ன பண்ணிருக்கேன் வெட்டியை உரிச்சிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட அப்படியா ஜேகே எப்படி பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீ இன்னைக்கு போன ஒரு லட்சம் கேட்பாங்க அட்மிஷனுக்கு. சண்டை சாப்பிட படிக்குது. இப்ப என்னப்பா சாப்பிடுதா இல்லாம கொச்சிட்டு சாப்பிட மாட்டியா? கொச்சிட்டு இருந்தா தூங்கினதுக்கு அப்புறம் அவன் மாலை கட்ட போய் சாப்பிடுவான். தூங்கினதுக்கு அப்புறம் தெரியும் அவனை பத்தி நிறைய வாட்டி பார்த்து. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜின் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜிமின் ஸ்னேக் பாபு சுகர் நேசமணி ஜங்குக். கேட்டு பாப்போம் என்னன்னு. ஹலோ கேக்குதுங்களா உங்களுக்கு? என்னது கேட்கலையா? இருங்க வரேன். திரும்பவும் கால் பண்ணி என்னன்னு கேட்போம். லேண்ட்லைனை கொடுத்துவிட்டு ஒன்றும் காதல் விழுவ மாட்டேங்குது. நம்பர் கூட மாற்ற மாட்டேன்றானுங்க. திரும்பவும் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ இது அந்த ஸ்கூலா? நான் என்னோட பையனை ஸ்கூலில் சேர்க்கணும். அதான் நான் கேட்குறேன் என்ன வேணும்னு. ஓ புரியுதுங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாம். ரொம்ப நன்றிங்க. வீட்டில் பேசிட்டு நான் கால் பண்ணுறேன். எம்மாடி எவ்வளோ காசு சேர்க்கணும்? இவன்ட்டியா போய் சேர்க்கணும். ஹலோ இது அந்த ஸ்கூலா? ஒன்றும் இல்லைங்க, என் பையனை ஸ்கூலில் சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஸ்கூலை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபீஸும் நமக்கு பார்த்து கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்தா தான் உண்டு. ஜேகே வர தரதலையாக தெரியுறான். அவனை திருத்தம் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும். புளியோ சுத்தரம் எப்படியாச்சும் மாத்திரம் பார்க்குறேன். சொல்லுங்க லைனில் தான் இருக்கேன். ஜேகே 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தா உருப்படாமலே போயிட்டா. கடைசி வரைக்கும் ஒழுங்காகவே இல்லையே. அதனால மார்க் கம்மியாக தான் வந்துடும் போல. இன்னும் ரிசல்ட்டே வரல. இவன் என்ன எழுதியிருக்கானோ முதல்ல இவனுங்களை அன்மியூட் பண்ணுவோம். என்னன்னு கேட்போம். மார்க்கை பார்த்துட்டு சேர்த்து பையன் வேறு தெரில. இவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ. சொல்லுங்க கேட்குது. அப்படிங்களா? ஆஹா அது இவங்கிட்ட இருக்காது. புரியுதுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாமா? அப்படி சொல்றீங்களா நீங்க? அப்ப அப்ளிகேஷன் போட்டுட்டாலே நீங்க வந்து பையனை சேர்த்துவீங்களா? என்னடா இது ஃபோன் வேற மக்கார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. பிரச்சனையா இருக்கு. அப்படிங்களா? அப்ப சரி. இப்படி கண்டிப்பா என்ன சேர்த்துக்க மாட்டாங்க போலயே. இவன் மார்க் கேட்கணும் தடைக்கிடதமா இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியும் எப்படி சொல்ற போகுதுன்னு. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அடுத்து யார்கிட்ட கால் பண்றது? ஜேகே பார்த்து வேற நேரில் பேசணும். அவனை நேரில் கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பையனை பார்க்கணுன்றாங்க. ஒருவேளை இவன் ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு பிள்ளைய சேர்க்க முடியாது சொல்லிட்டானா என்ன பண்றது? நான் அவ்வளோ காசு கொட்டி என்ன பண்றது? என்னம்மா இவ்வளோ சமைச்சிருக்கேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ சமைக்கவே மாட்டியே? சமையல் நீ நின்று பார்த்ததே இல்லை. சும்மா வாய் முட்டை இருக்கேன். என்ன சமைச்சது எல்லாத்தையும்? ஏன் அதுக்கு நம்ம இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பேச போறோம். நம்ம 3 பேர் மட்டுமா? நம்ம 3 பேர் இல்ல. ஜிமின் எதுக்கு சேர்ந்தானு தெரியல. அவன் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டான் கூட. நீ எதுக்குல வந்த? சும்மா நான் சாப்பிட வந்தேன். கேட்டுக்க, உங்ககிட்ட பேச மட்டும் தான் வந்தேன். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப உனக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்கூல் பேசி வச்சிருக்கேன். அங்கதான் சேர்க்க போறேன் உன்னைய. எங்கேயாச்சும் 2 பேரிய ஸ்கூல்ரா, 2த்துல எங்கேயாச்சும் சேர்த்து விடலான்னு பாக்குறேன் நானு. நீ முடிவு பண்ணிட்டியா? எந்த கேட்கவே கேட்கணும். எனக்கு என்னோட அவசியம். நான் தானே உன்னை சேர்த்து விடுவேன். நீ சொல்ற இடத்துல சேர்க்க முடியாது. நீ ஒரு ஸ்கூல் பார்த்து வச்சிருக்க. நீ அதே ஸ்கூல்ல சொல்றா பாப்பா. அது வேற சிக்கோ ஸ்கூல். எல்லாம் புள்ளிங்கவா இருப்பானுங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். பிரச்சனையே கிடையாது. குத்துனு வச்சுக்க. அங்க போய் சேர்ந்து நீ கிட்ட சேர போறியா? ஏற்கனவே இப்படிதான் கிட்டத்தட்ட ஆயிட்ட. பேரே மோசமா இருக்குடா. சிக்கோ ஸ்கூல் இல்லடா. சிக்கோனா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்பயும் உன் பேச்சு நடவடிக்கை மாறி போச்சு. இது எப்படி மாத்துறதுன்னு தெரியல. இவனை கூட நேரில் காட்டணும்னு சொல்றாங்க. இவன் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி சேர்த்துப்பாங்க ஸ்கூல்ல? தயவு செஞ்சு நார்மலா தமிழ் பேசுறேன். நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு அங்க இப்படி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான்.
முடிவு பண்ணிடுவாங்க நம்மள மட்டமா. ஜீவன்ல ஒழுங்கா பேசுவான். ஆமாண்ணா, நீ அப்படி பேச வித்தியாசமான பெரிய மாதிரி தெரியறடா. இல்லண்ணா, எனக்கு இதான் பிச்சுக்குதே, அதான் இதை பேசிக்கிட்டு இருக்குதே. சம வாய முட்டாச்சுடுறா, சிரிச்சா செத்துறேன்டா நானு. இல்லாம நான் ஸ்கூல்ல எப்படி சேர்க்க முடியும்? அதான்டா. பெரிய ஸ்கூல்ல லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்பாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ண போற? இவனை திருத்தி தானே அவனை போல காசு கட்டணுமே. ஆனா இவன் திருந்துவானா, அதான் பேச்சு. அது சரி, திருந்துவானான்னு இல்ல, சேர்த்துப்பாங்களா? நான் ஜோப் சுகாவால ஏமாத்திட்டேன். நீங்க படிக்கிற பிள்ளைங்க எங்க வேணா படிப்பீங்களா? அதை சொல்லி ஏமாத்தாத. இவன் அப்படி இல்ல. அப்ப சுகா எதுக்கு நீ இங்கிலீஷ் சேர்க்க சேர்த்த? அவனையும் நல்லா படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க. அவன் என்னதான் படிக்கலனாலுமே ஜேகே மாதிரி உருப்படாம பைக் ரேசிங்னு சுத்தல. சரி, இது நான் பைக் ஓட்டிட்டு புள்ளிங்க வா தானே பண்ணுவேன். பெத்ததுக்கு நானே கர்ண கொலை பண்ணிடுவேன். அப்ப நானு உனக்கு தான் பைக் வாங்கி தரலையே. நான் பைக் ஒரு கூட தொட்டதே இல்லம்மா. R15 ஆசையா இருக்குமா? என்னம்மா சொல்ல சொல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? பின்ன என்னன்ற? என்னால முடியலம்மா, நான் வரல. நீ வா பாத்துக்கலாம். நான் வர மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். தருதலி அவன் பிடிச்சவனுக்கு நாசமா போயிட்டு ஏமாத்திட்டானுங்க. அவனுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருக்கேன்னு சொன்னானுங்க. நேரில் வந்து அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சுட்டானுங்க. இதுல மட்டும் நான் ஃபெயில் ஆட்டா என் மானமே கப்பல்ல ஏறிடும். இந்த அம்மா ஒரு ரிசல்ட் வரைக்கும் காத்திருந்தாதான் என்ன? மார்க் அதிகமாக தான் சேர்த்துக்க போறானுங்க, இல்லையா விட போறானுங்க. அதை விட்டு இப்பவே என்ன எக்ஸாம் எழுத வச்சு என்னை அசிங்கப்படுத்தி ஒருவேளை மார்க் கம்மியா எடுத்தும் இங்கேயே என்னை சேர்த்து விட்டுட்டாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எல்லா டீச்சர்ஸும் என்னை கணிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன இப்பவே தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன்னா என்னை எவ்வளவு மட்டமா பார்ப்பாங்க. என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. 10th படிக்கிற வரைக்கும் என் ஸ்கூல்ல நான் தான் டாடா இருந்தேன், ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். உள்ள ஒரே கூப்பாடா இருக்கு, வெளியே பதட்டமா இருக்கே. ஐயோ, எல்லா ஆன்சரையும் நான் மறந்துட்டேன். எக்ஸாம் ஹால்லையே நான் மறந்துட்டு தான் உட்காந்துருந்தேன். இப்ப எப்படி எனக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காதே? அந்த ஐடியாவே இல்லை. எப்படி நான் உட்கார வச்சிருக்கீங்க? கடவுளே, ஒரே ஒரு டீச்சர் குறுகுறுன்னு பாக்குறான். உட்காந்துருக்கிறது ஒரே ஆள், நான் மட்டும்தான். காப்பிடி கூட பக்கத்துல ஆள் இல்லை. அவன் வந்து குறுகுறுன்னு பாக்குறான்னு தெரியலையே. என்ன பண்ண போறானோ? என் பழைய பேக்ரவுண்டு தெரிஞ்சிருக்குமோ? தெரியாது, அது என்னோட ஸ்கூலோட போயிடுச்சு. ஆனால் 10th மாதிரிலாம் இருந்ததுன்னா நானாக இருந்திருப்பேன். மார்க் கம்மியாக இருந்தாலும் அங்கே எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆத்தா அது தெரியாமல் நாங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு இங்கே போட போதான். எனக்கும் வருது. 12th வரைக்கும் இருந்து சீனியராக இருந்து ஸ்கூலே ஆட்டி படிக்கலாம்னு நினச்சேன். இப்போ இங்கே புதுசாக சேர்ந்தால் ஃபேமஸ் ஆகிறது கஷ்டமாச்சே. ஐயோ, பைக்கை வாங்கலாம் R15 பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம பதிலே சொல்ல மாட்டேங்குது. அதுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே காமிக்குது போல. இப்போ என்ன செய்யறது? ஏதாச்சும் பண்ணி பைக்கும் கேட்கணும். இந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல் வேற, அதனால ஏற்கனவே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பெரிய வண்டி R15 டியூக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. இந்த அம்மா வாங்கி தர மாட்டேங்குது. இங்கே சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் இந்த பைக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் என்ன அப்பா பேரில் வச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எனக்கு ஒரு பைக் வாங்கியே ஆகணுமே. சீன் காமிக்கிறதுனே வாங்கணும். உன்னால என் மானமே அங்கே போச்சு. உன்னை லேட்டாகவே கூட்டிகிட்டு போயிருக்கலாம் போல. ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். ரிசல்ட் பார்த்து அவனுங்களே ஃபோன் அடிக்காமல் இருந்திருப்பானுங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சு முட்டை முறுக்கிட்டு இருந்து நிற்கிறேன். ஏன் தப்பில்லை, உன் தப்பு தான். நான் அப்பயே வேணாம் தான் சொன்னேன். சும்மா இதாக கூட்டிகிட்டு போகுமா? நான் வேணாம் கதறுவானா? மார்க் கம்மியாக எடுத்தா அசிங்கமாக போயிடுச்சான். நான் அப்பவே சொல்லி தான் கூப்பிட்டு போனேன். ஏன்டா உங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருக்கா? என்னடா பிரச்சனையா? வேலையை விட்டு வந்தாலே இதே வாடா வீட்டில் எப்போ போதாலும். இல்லைப்பா, ஜேகே வெள்ளாமல் கூட்டு போச்சு. வெள்ளடா இங்கே அரைவரா சொல்லிட்டு இருக்க? இல்லைப்பா, ஸ்கூலுக்கு கூட்டு போச்சுப்பா, ஒரு பெரிய ஸ்கூலுக்கு. அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டாங்க. ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். நினச்சேன் நான் தெரிஞ்ச விஷயம் வச்சே. என் வீட்டிலே உட்காந்து பார்த்து கேட்டோம். ஸ்கூலில் ஒன்றும் வேணாம், நிப்பாட்டிடுங்க. அப்பா அப்படி அசிங்கப்படுத்துதே உனக்கு? அதெல்லாம் தேவைதானாடா? ஏன்னா நீ படிச்சாதான் என்னடா? வாய மூடு, உனக்கு தெரியாததை பற்றிலாம். எனக்கு வரல, படிக்கல. என்ன என்ன அசால்ட்டா பேசிட்டு இருக்க? ஐயோ, என்னடா வாயை மட்டும் உட்கார்றா. நான் கேட்ட வண்டி வாங்கி தர முடியல உங்களுக்கு. ஒழுங்கா படிச்சு மார்க் போட்டு எடுக்கணுமா? நீ மார்க் எடுத்தா தான் வாங்கி தரேன்னு சொன்னாங்களேடா முன்னாடி. அதெல்லாம் போயிடா, சும்மாடா. இவர் இல்லை, ஓமோதான் ஓமோதான் ஓமோனா ஓமோனா ரீல் இப்படிலாம் அர்த்தம். இது என்ன லாங்குவேஜ் இது? நாங்க சிக்கோ பசங்க, சிக்கோ பாய்ஸ், சிக்கோ லாங்குவேஜ். அம்மா ஓமோ பண்ணிட்டு இருப்பானோ ஓமோ. ஆனா இது வரைக்கும் புள்ளிங்க இந்த மாதிரி பேசுற கேட்டது இல்லையே. இது எங்க சிக்கோ பசங்க மட்டும் தான் பேசுவோம். எங்க வட்டாரத்துல பேசுறது எங்களுக்கு மட்டும் அந்த பாசம் தெரியும்.
அப்பா கிட்ட யாரா என் மேட்டரை லீக் பண்ணி விட்டதே? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது அந்த மனுஷன் தெரிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் அதே குறை சொல்லிட்டு இருப்பேன். இவ பாருங்க வண்டி துடைக்க வச்சுட்டானே. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானா? இந்த ஆளுக்கு என்ன மரியாதை இதுக்கப்புறம்? எதே தொல்லையா இருக்கு. சரி என்ன இந்த அத்துட்டு திட்டியடா? நீ என்னடா மார்க்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றாங்க. வேற எப்போ பார்த்தாலும் கேட்டா இதை மட்டும் சொல்றான். ஸ்கூல் படிக்கிறப்ப உங்க அப்பனை கண்டாலாம் நடுங்குவான் அப்படின்னு தொழில விட்டுறான். வர வேலைக்குள்ளுங்க போக சொல்றா ஜவாபே. ஏன் நீ சொல்லு. அவனை ஊட்டி போய் மானத்தை வாங்கிட்டு இல்ல வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம்ல. ரிசல்ட் வந்து அவங்களே பாத்துருப்பாங்க. நினைச்சேன் ஆனா அவன் கடைசியில பாரு ஃபெயில் ஆகி உட்காந்துட்டான். கொஞ்சமாச்சும் உனக்கு தெரிஞ்சுக்கல. இப்பதான் மார்க் எடுப்பான்னு பார்த்தா முட்டை மார்க்ல எடுத்து வச்சிருக்கான்னு சொல்ற. ஐயோ அவனுக்கு தெரியும் நம்பிதான் கூட்டு போனேன். இப்படி சொல்ல போன எதிர்பார்க்கவே இல்ல. அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கூட்டிட்டு போனேன். இப்பதான் எக்ஸாம் எழுதுனா அப்ப தெரியாமலாம் இருக்கும் ஆன்சர். அப்படி ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். ஒண்ணு கூட தெரியாம கடைசியில வந்திருக்கான் அவன். அப்ப ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்க. இப்பவே தெரிஞ்சு போச்சு. பிள்ளைய பக்கம் சொன்னா பொறுக்கிய பத்த வச்சு விட்டு பேச்சு வேற. வாய மாடு நீ பெக்கலையா? அப்ப சும்மா எல்லாம் எனக்கு தவளையா பிறந்திருக்கலாம். என்ன பண்றது? ஒழுங்கா வளர்க்காத வந்தப்பதானே. சும்மா என்ன சொல்ல வேண்டியது? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? ஏன் சுத்தம் பண்ணிட்டே இருக்கீங்க? உங்க ஒப்பந்தான்டா சண்டைக்கு முதல் காரணம். அவனை தடுத்து நிறுத்துறா முதல்ல. என்ன மரியாதை குறைச்சிட்டு இருக்கு பாரு. அவன் சொல்லிட்டு இருக்கு பாத்துக்க. கத்தி இருக்கு ஒரே பட போட்டுருவேன். 2 பேரும் கத்திட்டு இருந்தீங்களா? உங்களை முதல்ல நான் போட்டுட்டு பேசாம உட்காந்துருவேன் பாத்துக்கங்க. என்னடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க நீயும்? பின்ன என்ன சண்டை போட்டுட்டே இருந்தா? டேய் ஒழுங்கா வெட்டுறா. இவனுக்கு கிட்ட வந்தல என்கிட்ட கொடுத்தால நானே வெட்டுறேன். டேய் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ ஆட்டம் மாறுற. ஆடுறா நல்லா ஆடு. எல்லாம் இலக்கடி எல்லாம் வாச்சிருக்கீங்க பாரு. எல்லாம் உன்னாலதான். ஒழுங்கா வளர்க்காம ஒருத்தர குட்டிச்சோராக்கி இப்படி பேச்சு. வேலைக்கே போக மாட்டேன். முக்காசில லீவே போட்டு உட்காந்துருப்பேன். நீ பேசத ஃபர்ஸ்ட். அப்ப நான் வேலைக்கு போய் என்ன பண்ணிருக்கேன்? வெட்டியா ஊர் சுத்திட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியா? அப்ப ஜேகே எப்படி பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீ இன்னைக்கு போன? 1 லட்சம் 2 லட்சம் கேட்பாங்களா அட்மிஷனுக்கு? சண்டை சூடு பிடிக்குது. அது எங்க அம்மா கொடுத்த காசு. நான் நகையை அடகு வச்சு நான் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். நீ கொடுத்த சம்பளம் இல்ல. அது உங்க ஆத்தா நகை கொடுத்துச்சு. அதெல்லாம் அப்படிதான். மோதிரம் ஜெயிடெல்லாம் எங்க ஆத்தா கொடுத்துச்சு. அதெல்லாம் நடக்க வச்சுதான் பிள்ளைகள் படிக்க வைக்கிறேன். ஒன்னால ஒன்னும் நடக்கல. புரியுதாப்ப? அப்பா நீ தரது துபாகூர் மணி. அதெல்லாம் காத்துல பறந்துருதா அம்மா சொல்லுது. எட்டா அருவாள எங்கடா வேலை பார்க்க சுத்திக்கிட்டு இருக்கேன்? எவ்வளவு சம்பாரிச்சு கொட்டுற அந்த குடும்பத்துக்கு அப்பா சொல்லுது. அவ கிடக்குறாளா? டே ஜிபின் முதல்ல சண்டையை நிறுத்துங்கன்னு சொன்னேன். இப்ப சண்டையை மூட்டி விடுறதே நீ தான் இருக்க. அம்மா அது வந்து கொஞ்சம் மழை வேணும். போன மாசம் கொஞ்சம் கம்மியா கொடுத்த காசு சம்பளம். எங்கடா மீதி காசுன்னு கேட்டா டியூ கட்டிட்டேன்னு சொன்னேன். டியூ பார்த்தா ஃபில் ஆகவே இல்ல. அது வந்து இந்த டியூ கட்டின்னு சொல்லி சம்பளத்தை கட் பண்ணிட்டான் அந்த ஆளு. சரி கடைசியில பார்த்தா டியூ கட்டவே இல்ல. அப்புறம் திரும்ப கட்டினேன். ஆமா அம்மா காசுல தான். இப்போ இந்த பாட்டி சம்பளம் கேட்டா தெரியறான்டா. அது வந்து அவன் சொன்னா புரியாது உனக்கு. அதெல்லாம் என்னப்பா நடக்குது? நம்ம அப்பா பண்றத பார்த்தா எனக்கே சந்தேகம். நான் கொஞ்சம் மட்டும் ஒரு மாதிரி பேசுறேன். மகனே நான் எது பண்ணாலும் உங்க நல்லதுக்கு தான்டா. புரியுதா? என்ன நல்லது பண்ண அந்த காசு வச்சு? ஒரு நாள் தெரியவரனா நீ என்ன பண்ணத காசு வச்சு? இதுக்கு மேல சண்டையை போட வேணாம். நம்ம படுத்துறலாம். ஆமா தூக்கம் நல்லா வருது வேற. இப்ப என்னப்பா சாப்பிடுவே இல்ல? அம்மாட்ட கோச்சிட்டு சாப்பிட மாட்டியா? கோச்சிட்டு தந்தா தூங்குனதுக்கு அப்புறம் மானங்கட்ட போய் சாப்பிடுவான. தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அவனை பத்தி நிறைய வாட்டி பாத்திருக்கேன். ஏன்டா அப்படி ரோசா சூடு சொன்னாலும் எல்லாம் அலையிற? டேய் ஒரு மனிதனின் தேவை சாப்பாடு தான்டா. இதான்டா வாழ்றோம் நம்ம எல்லாரும். அதை புரிஞ்சுக்க மாட்டியாடா? எல்லாம் புரிஞ்சு போங்க போங்க நீங்க நடத்துங்க. சொல்றேன் நான் இல்லடா. எப்ப பார்த்தாலும் சண்டைனே சொல்லிடாதீங்க நீங்க. அதை செஞ்சு நான் சண்டை போடாம தான் சந்தோஷம் சண்டை பண்ணும். ஆமா அப்ப அவள்கிட்ட சொல்லு. ஏமா சண்டை போடாதம்மா? ஏமா சண்டை போட்டுட்டே இருக்க? என்னடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? அதான் ஆரம்பிச்சான். வாசம் பேசி யார் சண்டை ஆரம்பிச்சானே தெரியல. ரீகால் பண்ணி பாரு ஞாபகம் வரும் உனக்கு. ஜேகே மாதிரி பண்ணத ஜீவன். உனக்கு மெமரி பவர் ஜாஸ்தி இல்ல. நீ நல்லா படிப்பு இல்ல. யோசி யார் சண்டையை போட்டா? அந்த ஆள் தான் ஆரம்பிச்சான். நானும் கிடையாது. எனக்கு தெரியாதா? சும்மா அவன்கிட்ட போய் கேளு. எல்லா சண்டைக்கும் மூல காரணமே அவன் மட்டும்தான். நான் பேச ஆரம்பிக்க மாட்டேனே அவனாவே வந்து வச்சு ஒம்பளுப்பான். அப்புறம் சண்டை மூட்டிக்கும். சரி ராத்திரி 12 மணி மேல ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் தூங்க போலாம். சாப்பிடுவா. அதுக்கு